ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் ஒரிஜினல் எபிசோட்லேயே கதையை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நிறைய டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமாக இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 7. ஜாயிட் பிரச்சனைலாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து ஜாஸ்பரோட மேன்ஷனில் இருக்கா. திடீர்னு யோரி நம்ம ஹீரோட்டு வந்து என்ன கிஸ் பண்ண முடியுமான்னு கேட்கவும் ஜோக் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்னா, இல்லை சீரியஸாக தான் இது ஒரு கான்ட்ராக்ட் ரிச்சுவல்னு வா சொல்லவும். அவள் சொல்கிறது உண்மைதான். இதை நீ பண்ணா நீ அவளோட ஒரிஜினல் அஃபிஷியல் கார்டியன் ஆக முடியும். அண்ட் அப்படி பண்ணுறது மூலியமா நீ ப்ராப்பரான மேஜிக்கையும் அவகிட்ட இருந்து எடுத்துக்கிட முடியும்னு சொல்லவும். நான் ப்ராப்பர் கார்டியனாக இல்லாமல் அவன் மேஜிக் யூஸ் பண்ணது உனக்கு பேர்டனாக இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்குறான். நீ இப்போ ஒரு கார்டியனாக அவேக்னிங் ஆகிட்ட, ஸோ அவங்க கான்ட்ராக்டை போடலாம் அப்படின்னு ஒரு சில சொல்கிறேன். அப்போலாம் கையில் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நாங்கள் அந்த மொமெண்ட்டை பார்க்கணும்னு குரோஹிமேவோ பீனாவோ நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு ஸ்லாஸ் சொல்லப்போ சரி அப்படின்னு குரோஹிமாவோ பீனாவும் வெளியே போறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அவங்க பொண்ணை கிஸ் பண்ண சொல்லிட்டு தனியா போறீங்களே, பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி பீனா கேட்கவும், கிஸ் மட்டும் தான் பண்ணணும், வேற ஏதாச்சும் பண்ண கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லா போறா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி யோரி இப்ப வாயை நீட்டிட்டு இருக்கவோ என்னது வாயிலையா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஒரு ரிச்சுவல் நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ கிட்ட நெருங்கும்போது கால் தடுக்கி விழுந்து அவன் நெத்தியில கிஸ் கொடுத்துருத்தான். அதுக்கு நம்ம ஹீரோ லெவலப்போ ஆகுறான். யோரியோ ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. இப்போ டீமன் லார்டோட கேசல்ல காமிக்கிறாங்க. எகிட்னா நீங்க எங்க அப்படின்னு ஒரு பறவை கேக்குது. ஓ பேரன் ஃபால்கோ, பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு எகிட்னா சொல்லிட்டு டீமன் லார்ட் அந்த பையனை கொல்ல சொல்லியிருக்காருன்னு அவ ஒரு மெசேஜ் கொடுக்குறா. ஒரு வீக்லிங்க கொல்றதுக்கு நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபால்கோ கேட்கவும், அவன் ஒன்னும் வீக்கானவன் இல்ல, பெகமத்திய தனியாளா கொண்டிருக்கான் அப்படின்னு வா சொல்றேன். மான்ஸ்டர்லாம் மத்த மான்ஸ்டரை விட கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அதிகம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நம்பிதான் டீமன் லார்டும் நானும் கிட்ட இந்த மிஷினை கொடுக்குறோம் அப்படின்னு எகிட்னா அவனை பெருமையா பேசுவோம். சரி நான் அந்த ரெக்கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்றான். ஹியூமன் வேர்ல்டுக்கான போர்ட்டல் அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை பார்க்க தான் வரான். என்னோட அந்த ஸ்பீடுக்கு முன்னாடி ஈவன் நோபல் டீமன்ஸே தோத்து போகும். நான் தான் ஃபால்கோ தி கேல்வன், நான் ஒரு பேரன், நான் ஒரு நோபல் டீமன் அப்படின்னு அது சொல்லுவோம். பேரன்னா கம்மியான ரேங்க் தானே நம்ம ஹீரோ சொல்றான். கதை முடிஞ்சதுன்னு அது செம ஸ்பீடா அட்டாக் பண்ண போனோம். நம்ம ஹீரோ பலார்னு ஒன்று கொடுக்குறான். ஏன் ஸ்பீடுக்கு எப்படி இவனால ஈக்குவலாக முடியுதுன்னு பாக்குது. ஏர் புல்லட்னு அது வயிற்றுல நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணதுக்கே அது இறந்து போயிருது. அதோட விண்டபிலிட்டியை நம்ம ஹீரோ காப்பி பண்ணிக்கிறான். என்ன கொள்றதுக்கு தான் இவன் மணிக்கிட்டு வந்திருக்கானா நம்ம ஹீரோ பார்த்தா மத்தவங்களும் இப்ப எந்திரிச்சிருந்தாங்க. ஓ சாரி கைஸ் உங்களை எழுப்பிட்டுனா நம்ம ஹீரோ கேட்கறேன். இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டா. ஈவன் ஒரு ஸ்லாவோட ஸ்ட்ராங்கா இருப்பான் போலியான்னு பீனா சொல்லவும், நான் தான் ஸ்ட்ராங்னு ஒரு சில நம்ம ஹீரோக்கு ஸ்மாக்க போடுறா. நம்ம ஹீரோ இப்ப கேசலுக்கு போறான். மை ஹீரோ நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கிளாடியா கேட்கறா. ஃபர்பிடன் லைப்ரரிக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். ராயல் கிரஸ்ட் நம்ம ஹீரோட்ட இருக்கிறதுனால இப்ப நம்ம ஹீரோவால எங்க வேணாலும் போக முடியும். பட் ஹீரோ லைப்ரரியன் பெர்மிஷன் இல்லாம அவங்களால உள்ள போக முடியாதுன்னு கிளாடியா சொல்றா. சோ என்னால அவங்க கூட இதுக்கு மேல வர முடியாதுன்னு சொல்லவும், சரி இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைப்ரரியன் பெர்மிஷன் வாங்கலாம் நம்ம ஹீரோவோ உள்ள போய் பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு இன்விசிபிள் வால் மாதிரி இருக்கு. யோரியால உள்ள வர முடியல. அந்த ஸ்பேஸே வேற இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்து கூட செப்பரேட் ஆகி இருக்கு அப்படின்னு ஒரு சில சொன்னா. அப்போ டெலிபோர்ட் ஆக முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா. நான் ட்ரை பண்ணிட்டேன், அது ஒர்க் ஆகல. ஹியூமன்ஸ் தவிர வேற எதையும் இந்த பேரியர் உள்ள விடல அப்படின்னு ஒரு சில சொல்றான். சரி நான் இதை தனியா பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ உள்ள போய் பாக்குறான். ஒரு பொண்ணு புக்கை படிச்சுக்கிட்டே மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கோ. டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்கிறான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கா. தேங்க்யூ அப்படின்னு வா சொல்லவும், அவ கண்ணு சவப்பா இருக்கு, இதுக்கே வா இப்படி வெக்கப்படுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என் பேரு ஐன்னு சொல்லவும், நான் ஆலிஸ் அப்படின்னு வா சொல்றேன். ஆர்வமா படிச்சுட்டு இருந்ததுல அப்படியே கீழே விழுந்துட்டேன்னு வா சொல்றா. நான் தான் இந்த லைப்ரரி கார்டியன், எந்த புக்கு எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும், ஓ ஆலிஸ் நீ தான் லைப்ரரியன்னா, எனக்கு இங்க இருந்து ஒரு புக் வேணும், பெர்மிஷன் தேவைன்னு சொல்லவும், உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு ஆலிஸ் கேட்கவும், சீக்ரெட் டஞ்சன்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் தேவை நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனுக்கு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ண வைக்க நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் வேணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த புக்ல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு வா கொடுக்குறா. யோரி எப்படி இருக்கான்னு கேட்கவும், உனக்கு எப்படி அவ்வளோ தெரியும் நம்ம ஹீரோ கேட்டேன். நானும் ஒரு வால்ட்ரியோட ஸ்பிரிட் தான் அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. ஆலிஸ் கொடுத்த புக்ல உள்ள டஞ்சன்லாம் நம்ம ஹீரோ கிளியர் பண்றான். பட் வால்ட்ரி கோர் எதுவுமே அந்த இடத்துல இல்ல. ஒருவேளை அவ தப்பான புக்கை கொடுத்துட்டால ஆலிஸ்டே திரும்ப போய் கேட்போம் நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரமா சிஸ்டர் நான் பார்க்க வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 1000 மேல் லைய வச்சு அவங்கள திரும்பவும் வேவ் பார்த்துட்டு இருக்கியா ஆலிஸோட கார்டியன் கேட்கறா. சைடு வேர்ல்டுக்கு போக எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. ஹியூமன்ஸையே நான் வெறுக்கிறேன், ஏன்னா கிட்னாவை கொன்னது அவங்க தான் சொல்லவும், பட் ஐனா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு அந்த கார்டியன் கேட்கவும் இப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஆலிஸ் கெஸ்ட் வந்தா சொல்ல மாட்டியான்னு அந்த கார்டியன் வந்துருதா. என்னோட பேரு அக்கானி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. என் பேரு ஐன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். என் பொண்ணை சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னா அந்த மூஞ்சில ரியாக்ஷனே தெரியலையே நம்ம ஹீரோ பாக்குறேன். யோரியான் பெயினா வெளியே வெயிட் பண்றாங்க. வந்து பாருங்களேன் நம்ம ஹீரோ கூப்பிட்டா. இந்த இடம் கிங்கோட கேசல்ல இல்ல, வேற ஒரு டஞ்சன்ல இருக்கு. இந்த லைப்ரரியா அந்த டஞ்சனோ கனெக்ட் ஆகி இருக்கு. ஹியூமன்ஸால மட்டும் தான் இங்க உள்ள வர முடியும். இந்த கிங்டமோட கிங் கூட அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. அந்த கான்ட்ராக்ட்னால தான் இந்த மேஜிக் பவர் இந்த மத்த இடத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஆலிஸை உள்ள விட்டு அந்த கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த இடமே டேமேஜ் ஆயிரும்னு சொல்லுவோம். அப்போ டஞ்சன் வழியா நான் ப்ராப்பரா ஆலிஸை வெளியே கூட்டிட்டு போறேன், அப்ப பிரச்சனை இருக்காதுல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா பொண்ணு ரொம்ப தூரம் அவளால நடக்க கூட முடியாதுன்னு கார்டியன் சொல்றா. ஆலிஸ் யோரியன் பீனாவை பார்க்க உனக்கு ஆசை இருக்குல்ல, இல்ல சாரி
புது வேர்ல்ட பார்த்து நீ ஆப்வியஸ்லி பயப்படுவ. ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் பயந்தேன். மத்த எல்லாரும் ஹெல்ப் பண்ணது மூலியமா இப்ப நான் அதை ஈஸியா ஏத்துக்கிட்டேன். வெளி உலகத்தை பார்த்து பயப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு மீட் பண்ண ஒருத்தரை நம்பன்னு சொல்றதோ கஷ்டம் தான். கண்டிப்பா இந்த டஞ்சனோட வழியை நான் கண்டுபிடிச்சு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்படிதான் நம்ம ஹீரோ கிளம்பி இருப்பான். ஃபிளாஷ்பேக்கும் முடியுது. ஆலிஸ், உனக்கும் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு ஆசை இருக்குல்ல, அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி அக்கானே கேட்கறா. புக்ஸ்ல தான் நான் இதை ரீட் பண்ணிருக்கேன். ஹார்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டா துடிக்கிறதெல்லாம், பட் ரியல் லைஃப்ல இந்த ஃபீலிங் இது ஆலிஸ் யோசிக்கிறா. புக்ல ரீட் பண்ணியே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. என் மேல நம்பிக்கை வச்சு நீ அவன் கூட போகலாம்ல அப்படின்னு சொல்லி அக்கானே வந்து அவ கிட்ட கேட்கறா. ஆலிஸ், அக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த புக்ல இருக்கிற டஞ்சன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க வந்தா. அக்கானே வந்து ஆலிஸை பேச அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்னை நம்புறேன், ப்ளீஸ் என்ன வெளியே கூட்டிட்டு போறியா அப்படின்னு வா கேட்கவும், கண்டிப்பா அப்படின்னு அவளை தூக்கிட்டு நம்ம ஹீரோ இப்போ இந்த டஞ்சனுக்கு வெளியே வர. இதுதான் ஆலிஸோட ஸ்பிரிட் கோர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அதை அவங்க கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ கண்ணுல அதை இன்னும் இம்ப்ளான்ட் பண்ணல. அக்கானே இவளை இங்க இருந்து வெளியே வர முடியாது. ஸோ அவளோட ஒரு க்ளோனை வந்து நம்ம ஹீரோ கூட அனுப்பி வைக்கிற. ஃபேமிலியை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஆலிஸை கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் தூரம் அந்த டஞ்சனுக்குள்ள நடந்ததுக்கே அவ டயர்ட் ஆகும். நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். மான்ஸ்டர்லாம் ஒரு வழியாக தாண்டி டீ பார்ட்டி எல்லாம் நடத்தி டஞ்சன் பாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டஞ்சன் பாஸோட ஸ்வாட் ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு. ஸ்வாட தூக்கி போட்டு நம்ம ஹீரோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அது மூஞ்சிலேயே போய் நம்ம ஹீரோ ஒரு கிக் விட்டு அதை கொண்டுறதான். அதோட ஸ்வாட் ஸ்கில்லே இப்போ நம்ம ஹீரோ காப்பி பண்ணிக்கிறான். அவன் ஸ்ட்ராங்னு தெரியும், பட் இவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியாதே அப்படின்னு அக்கானி பாக்குறா. உனக்கு எதுவும் அடிபட்டுச்சாங்கிற மாதிரி ஆலிஸ் போய் பாக்கல. எனக்கு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். மரமண்டா அவனுக்கு புரியவே இல்லை அப்படின்னு அக்கானி யோசிக்கிறா. டஞ்சன் பாஸை டிஃபீட் பண்ணியாச்சுங்கிறதுனால இப்போ ஆலிஸை வெளியே கூட்டிட்டு போறாங்க. யோரியான் பீனா நின்னுட்டு இருக்காங்க. வெளியே போன அப்புறம் நீ உன்னை தூக்க மாட்டான்னு சோகமா இருக்கியான்னு அக்கானி கேட்கவும், டயர்டா இருந்தா சொல்லி எப்பனாலும் நான் உன்னை தூக்கிட்டு நடக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். வைக்கப்படுறத அக்கானி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இதுல கடுப்பாகிய ஆலிஸ் அவளை சுத்த விட்டுட்டு இருக்கா. யோரி பீனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஆலிஸ் வந்து நிக்கிறா. உடுப்பா அப்படின்னு சொல்லி யோரி கதறிட்டு இருக்கா. மத்த கார்டியன்ஸ் முன்னாடி ஒரு சில ரொம்பவே அமைதியா நடந்துக்கிறா. ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். ஒன்னாலதான் இது பாசிபிள், ரொம்ப தேங்க்ஸ் யோரி கட்டிப்பிடிச்சா. ஆலிஸ்க்கு பொறாமையா இருக்கும்னு வேணும்னே பீனாவும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ரைட் சைடு கை அவனுக்கு ஃப்ரீயா தான் இருக்குன்னு சொல்ல யோரிக்கு முன்னாடி ஆலிஸ் போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. யோரி ஒன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு ஆலிஸ் நினைக்கிறா போலன்னு பீனா சொன்னா. அவளை கலாய்க்காதான் நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றனா அப்ப நீயும் ஆலிஸை லவ் பண்றியான்னு பீனா கேட்கவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஆலிஸ் இப்பதான் பார்த்தா. அதுக்குள்ள ஆலிஸ் இவனை எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சா. இந்த மாதிரி லாஜிக்கான டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. இந்த அனிமே கதையை எழுதுனா அந்த ஆர்டிஸ்ட் கிட்டயோ டேரக்டர் கிட்டயோ தான் நீங்க போய் கேட்கணும். பட் எப்படியா இப்ப நம்ம ஹீரோ ஒரு வழியா இன்னொரு வால்ட்ரியோட ஸ்பிரிட்டையோ கண்டுபிடிச்சிட்டான். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல ஹீரோயிக்கா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.